மொத்த புற்றுநோய் நிலை தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் சுமார் 95,000 முதல் 1,00,000 வரை புதிய புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகின்றனர். 2015ஆம் ஆண்டில் சுமார் 78,500 வழக்குகள் இருந்த நிலையில் 2025ஆம் ஆண்டில் இது சுமார் 1,97,000 கேசஸாக உயர்ந்துள்ளது. தென்னிந்தியாவில் அதிக புற்றுநோய் பதிவுகள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படும் புற்றுநோய்கள்: ஆண்களில் வாய்ப்பகுதி புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், குடல் மற்றும் மலநாள புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய். பெண்களில் மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், தைராய்டு புற்றுநோய், கருப்பை முட்டைப்பை புற்றுநோய், குடல் மற்றும் மலநாள புற்றுநோய். முக்கிய காரணிகள்: தமிழ்நாட்டில் புற்றுநோய் அதிகரிக்க காரணமாக பார்க்கப்படும் சில முக்கிய அம்சங்கள்: புகைப்பிடித்தல், புகையிலை மெல்வது, மது அருந்துதல், உடல் பருமன், உடற்பயிற்சி குறைவு, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், காற்று மாசு, தாமதமான நோயறிதல், மக்கள் ஆயுட்காலம் அதிகரித்தல். குறிப்பாக புகையிலை தொடர்பான வாய்ப்புற்றுநோய் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பெரிய சுகாதார சவாலாக உள்ளது. பரிசோதனை மற்றும் சிகிச்சை வசதிகள்: இந்திய மாநிலங்களில் ஒப்பிடும்போது தமிழ்நாடு புற்றுநோய் பதிவு முறை, ஆரம்ப பரிசோதனை, அரசு மருத்துவ சேவைகள், சிகிச்சை அணுகல் போன்ற துறைகளில் முன்னிலையில் உள்ள மாநிலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகுவது என்பது உண்மையில் நோய் அதிகரிப்பதாலும் அதே நேரத்தில் கண்டறிதல் மற்றும் பதிவு முறை மேம்பட்டதாலும் ஏற்படுகிறது. இந்திய அளவிலான நிலை: இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு சுமார் 14.6 லட்சம் புற்றுநோய் நோயாளிகள் இருந்ததாக மதிப்பிடப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் இது சுமார் 15.7 லட்சமாக உயர்ந்துள்ளது. முக்கிய உண்மை: புற்றுநோய் எண்ணிக்கைகள் அதிகரிப்பதை மட்டும் பார்த்து மருத்துவ அமைப்பு தோல்வியடைந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் மக்கள் அதிக காலம் வாழ்கிறார்கள், பரிசோதனைகள் அதிகரித்துள்ளன, ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் மேம்பட்டுள்ளது, பதிவுகள் முறையாக நடைபெறுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை முறை மாற்றங்கள், புகையிலை, உடல் பருமன், உடற்பயிற்சி குறைவு போன்ற காரணங்களால் சில புற்றுநோய்கள் உண்மையாகவே அதிகரித்து வருகின்றன. அதனால் இரண்டு விஷயங்களும் ஒரே நேரத்தில் உண்மை: கண்டறிதல் திறன் மேம்பட்டுள்ளது, புற்றுநோய் பாதிப்பு உண்மையாகவும் அதிகரித்து வருகிறது.